Hi friends, welcome to நம்ம Mutual Fund YouTube channel. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், நியூ ஃபண்ட் ஆஃபர் மற்றும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப் எல்லா கேட்டகரியில உள்ள ஃபண்டு போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் கீழே அட்டாச் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SBI பேங்கிங் மற்றும் பினான்சியல் சர்வீசஸ் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல இருந்து பேங்க் மற்றும் பினான்ஸ் கம்பெனில தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. PSU எனப்படும் கவர்மெண்ட் பேங்க் மற்றும் பிரைவேட் பேங்க் மற்றும் ஒரு சில தனியார் நிறுவனங்களிலும் முதலீடு பண்றாங்க. நீங்க பேங்க் ஷேர்ஸ் மற்றும் பினான்ஸ் கம்பெனி ஷேரை வாங்குவதற்கு பதிலாக இந்த ஃபண்டில் முதலீடு செய்யலாம். இந்த ஃபண்ட்ல இருந்து மொத்தம் 18 ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த SBI பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ஃபண்ட் செக்டார் ஃபண்ட் வகையை சேர்ந்தது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளிலே இந்த செக்டார் ஃபண்ட் தான் அதிக ரிஸ்க் உள்ள ஃபண்ட் ஆகும். இப்போது எல்லா பேங்கோட ஷேர்ஸ் பிரைஸும் கம்மியா இருக்கிறதுனால இந்த ஃபண்டோட பிரைஸும் கம்மியா தான் இருக்கு. SBI பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ஃபண்டோட டைரக்ட் பிளான் NAV ₹16.25 தான். நீங்க உங்க போர்ட்போலியோவில் 10 முதல் 15% வரை செக்டார் ஃபண்டுகளில் அலோகேட் பண்ணலாம். இல்லை என்றால் லம்சம்மா கூட ஒரு சிறிய தொகையாக இந்த ஃபண்டில் முதலீடு செய்யலாம். இப்போ இந்த ஃபண்டோட விரிவான டீடைலை பற்றி பார்க்கலாம். இப்போ SBI பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ஃபண்டோட பேசிக் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபண்ட் ஹவுஸ் SBI மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்ட் தொடங்கிய வருடம் 26 பிப்ரவரி 2015. இந்த ஃபண்டோட தற்போதைய விலை ₹16.50. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க் நேம் நிப்டி பினான்சியல் சர்வீஸ் TRA. இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 1403 கோடி. இந்த ஃபண்டோட செலவினம் 1.13% டைரக்ட் ஃபண்ட் தான். இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு பிலோ ஆவரேஜ். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் கிரேடு ஹை. இப்போ SBI பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல பத்தி பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா லம்சமா பண்ணா 5000 பண்ணலாம். மினிமம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்டா ₹1000 மேல தான் பண்ண முடியும். மினிமம் SIP இன்வெஸ்ட்மெண்டா நீங்க மந்த்லி SIP 500 கூட பண்ணலாம். எக்ஸிட் லோடு 1%. நீங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி செல் பண்ணதாப்ல இருந்தா ஆஃப்டர் 1 இயர் நோ எக்ஸிட் லோடு. இந்த ஃபண்ட் ஓபன் எண்டட் ஃபண்ட் வகையை சார்ந்தது. ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ண போறோம்னா நம்மளுக்கு இந்த ஃபண்ட் தேவையா, நம்மளுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் டூரேஷன் கண்டினியூ பண்ணணும், இந்த தகவல் தெரிந்தால் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபண்ட் வந்து செக்டார் ஃபண்ட் தான், ஹை ரிஸ்க். அது போல இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாப்ல இருந்தா 7 வருடத்திற்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தொடர வேண்டும். இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எதிர்பார்க்கும் வருமானத்தின் அளவு 13 முதல் 15% வரை. இப்போ நம்ம SBI பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ஃபண்ட் போர்ட்போலியோ என்னென்ன கம்பெனிகள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதிகபட்சமா அந்த ஃபண்ட்ல இருந்து HDFC பேங்க்ல 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒருத்தர் ₹100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னா HDFC பேங்க்ல மட்டும் ₹25 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது தவிர பெரிய பேங்க் SBI பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் மற்றும் CSB பேங்க், ICICI லாம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ICICI ப்ரூன்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அடுத்து பினான்சியல் சர்வீஸ் கம்பெனி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பினான்சியல் சர்வீசஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்சியல், முத்தூட் ஃபைனான்ஸ், ஹேண்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸ். அதுக்கு அடுத்தபடியா HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ், ICICI செக்யூரிட்டிஸ். இந்த ஃபண்ட்ல இருந்து 71.7% கைட் எனப்படும் மிகப்பெரிய கம்பெனிகளிலும், அதற்கு அடுத்தபடியாக 14.6% லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகளிலும், அதற்கு அடுத்தபடியாக 10.6% மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளிலும், கடைசியாக 3.1% ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம SBI பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்க போறோம். 1 month ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 3.1% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் 1.52. நெக்ஸ்ட் 3 month ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 16.56% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் 12.77. 6 month ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா -24.14% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் -30.43. கொரோனா லாக்டவுன்னால எல்லா பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் கம்பெனியோட EMI நிறைய பேர் கட்டுறதுனால நிறைய பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா எல்லா ஷேர்ஸும் கம்மியா தான் இருக்கு. பேங்கிங் சரி, பினான்சியல் கம்பெனி சரி. அதனாலதான் இந்த ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 6 மாசம் நெகட்டிவ்ல இருக்குது. அது மாதிரி 1 year ரிட்டர்ன் நெகட்டிவ்ல -10.64% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் -22.27. 3 year ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 3.07 அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் -3.10. 5 year ரிட்டர்ன் 10.53 அகேன்ஸ்ட் 3.21 இண்டெக்ஸ் ரிட்டர்ன். இந்த ஃபண்ட் 5 year 3 year 5 year பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 3 year பாத்தீங்கன்னா -3.1க்கு ஃபண்ட் 3.07 பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது மாதிரி 5 year பாத்தீங்கன்னா 10.53% பாசிட்டிவ் ரிட்டர்ன். இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.21 தான். இந்த ஃபண்ட் இண்டெக்ஸை விட எப்போ வருமானம் நல்லா தான் கொடுக்குது.
நீங்க ஒரு பேங்கிங் ஃபண்ட் வாங்குறீங்கன்னா தாராளமா அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, அது லார்ஜ் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், மல்டி கேப்பா இருக்கலாம், ஸ்மால் கேப்பா இருக்கலாம். அந்த ஃபண்ட் எவ்வளவு வருமானம் கொடுக்கும், எவ்வளவு காலம் அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதை பத்தி தெரிந்தால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் எளிதா இருக்கும். இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஃபண்டுகளை வாங்க வேண்டாம், எவ்வளவு காலம் முதலீட்டை தொடர வேண்டும், இந்த டீடைலை பத்தி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோ போக நம்ம எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி ஃபண்டை பற்றி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அதை பத்தி டீடைலை கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.